டேஸ்டான சேமியா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வானலில் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு சேர்த்து அது கூட வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து அது கூடவே நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து மிதம் லைட்டாக பச்சை வாசனை போகிற வரையும் வதங்கினா போதும். வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப்பாக வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு நான் கல் உப்பு இது கூடயே சேர்த்து வதக்கிக்கிறேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு நான் வதக்கிக்கிட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி, நான் கரெக்டாக 1.5 கிளாஸ் தண்ணி வந்து இதுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி, உங்களுக்கு எப்படி வேணுமோ 1.5 கிளாஸ் சேர்த்து கரெக்டாக உதிரியும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பேக்கெட் சேமியா, ஒரு பேக்கெட் சேமியா வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஓகேவா, சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டான சேமியா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வானலில் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு சேர்த்து அது கூட வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து அது கூடவே நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து மிதம் லைட்டாக பச்சை வாசனை போகிற வரையும் வதங்கினா போதும். வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப்பாக வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு நான் கல் உப்பு இது கூடயே சேர்த்து வதக்கிக்கிறேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு நான் வதக்கிக்கிட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி, நான் கரெக்டாக 1.5 கிளாஸ் தண்ணி வந்து இதுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி, உங்களுக்கு எப்படி வேணுமோ 1.5 கிளாஸ் சேர்த்து கரெக்டாக உதிரியும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பேக்கெட் சேமியா, ஒரு பேக்கெட் சேமியா வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஓகேவா, சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக